ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யாஸ் கிரியேஷன். ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக்காகிட்ட பார்க்கலாம். ஸோ துணி மடித்து வைக்கிறத வேலை இருந்துச்சு, அதனால் அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தாங்க, சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருந்தாப்பாங்க. சைடில் சன் இருந்தார், எல்லாத்துட்டையும் பேசிக்கிட்டே மடித்து வச்சுட்ருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் சண்டேனாவே மாப்பிங் வேலை, சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும். வீடை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை கூட்டுறது எல்லாருமே டெய்லியும் கூட்ட முடியாதுல்ல. ஸோ கூட்டினாலும் ஒரு சில சமயம் விட்டுருவோம் நம்ம. ஸோ அதனால் இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புனோம். இன்றைக்கி அதனாலே என்வி வாங்கலை. ஸோ கோயிலுக்கு போகிறனால என்வி சாப்பிடாமல் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஸோ கிளம்பிகிட்ருக்கோம். ஸ்பின்ஸ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன். ஓரளவுக்கு நல்லா ஃபவுண்டேஷன் லுக் கொடுக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி தெருவில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதோட டெக்ஸ்சரே பார்த்திங்கன்னா அந்த க்ரீமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அது போட்டுட்டு அது மட்டும் போட்டாவே ஃபில்லிங்காக இருக்கும் ஃபேஸு. நான் டெய்லி மேக்கப் பண்ணுறப்போ அது மட்டும் போட்டுக்குவேன். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி டைம்லனா மட்டும் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போடுறது. ஸோ அதனால் சிம்பிளாக போட்டு வச்சுட்டு மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கே ஈஸ்வரன் கோயில் போகலாமா இல்லை பெருமாள் கோயில் போகலாமா அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசி தான் வச்சுருந்தேன். கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது வெளியில் போய். ஸோ அதனால் சரி நம்ம பிளான் பண்ணியே போவோம் அப்படின்ட்டு சரி அப்படி பெருமாள் கோயில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஊருக்குள்ளே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும். ஸோ போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. எப்போ கிளம்புனாலும் தண்ணி ஒரு 3 இல்லை 4 வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துக்குவோம். ஸோ காரில் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு எப்பயுமே தண்ணி ரொம்ப தாகம் எடுக்கும். தண்ணி இல்லாமல் இருக்க முடியாதுல்ல நம்மளால். எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா சடனாக தண்ணி தேவைப்படுச்சுன்னா அந்த சமயத்தில் இறங்கி வாங்கிட்டு இருக்க முடியாது. நம்ம சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் காசை. ஸோ அதனால் ஸ்நாக்ஸும் ஏதாவது வீட்டில் இருக்க ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் இல்லை, சரி வெளியில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு காஃபியும் வெளியில் போய் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ வெளியில் போய் தான் டீ காஃபி குடிக்க போகிறோம். எனக்கு காஃபி பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பட் காஃபி குடித்தா இன்னும் கொஞ்சம் குண்டாகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஸோ அதனால் ட்ரெயின் போகிறது. ஸோ அதனால் டீயே குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டீ பஜ்ஜி இருந்துச்சு, நிறையா பர்கர், நக்கட்ஸு, சிக்கன் இதுன்னு இருந்துச்சு. சிம்பிளாக பஜ்ஜிக்கே போவோம் அப்படின்ட்டு நான் சிம்பிளாக எனக்கு பஜ்ஜியே போதும் அப்படின்ட்டேன். ஸோ அதனால் பஜ்ஜியை வச்சே சாப்பிட்டுட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரு டீ ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. டீ நல்லா இருந்தது. சில இடத்துலலாம் டீ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்கள்ல. டீயில் சுகர் ஆட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா சிலர் நிறையா ஆட் பண்ணுவாங்க, சிலர் மீடியமாக ஆட் பண்ணுவாங்க. இவங்க மீடியமாக ஆட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சுகர் கொஞ்சம் மீடியமாக ஆட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு, கோயில் வாசக்கதவு பூட்டியிருந்தது. பட் எல்லாருமே இப்படி தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க கூடயே சேர்ந்து நிம்மதியாக சைலண்ட்டாக கும்பிட்டுட்டு திருப்திகரமாக அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு விலாகில் பார்க்குறேன் உங்களை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். பாய், டேக் கேர்.